வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் நஞ்சில்லா மூலப்பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பதம் இனிப்புகள். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய பண்டிகைகள் என்று சொல்லுகிற போது எத்தனையோ சொல்லுகிறோம். தமிழர் திருநாளாகிய பொங்கலை பற்றி சொல்லுகிறோம். அதே போல் இங்கு கொண்டாடப்படுகின்ற அடியார்களுடைய பிறந்த நாட்கள், 63 நாயன்மார்களுடைய பிறந்த நாட்கள், அவர்கள் முத்தியடைந்த நாட்கள், அதே போல் அவர்களுடைய திருநட்சத்திரத்தை நாம் பாராட்டுகிற தன்மை உண்டு. ஆழ்வார்களை பற்றி பேசியிருக்கிறோம் என்று நாம் பலரை சொல்லியிருக்கிறோம். திருவிழாக்கள் என்று வருகிற போது நம்முடைய பண்டிகைகளில் நாம் மறந்து போன பண்டிகை ஒன்று எது என்று கேட்டால் திருவோணம். 27 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரங்களுக்குத்தான் திரு என்கின்ற அடைமொழி உண்டு. ஒன்று திருவோணம், இன்னொன்று திருஆதிரை. திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்குரியது, திருவோண நட்சத்திரம் திருமாலுக்குரியது. இந்த திருவோணம் என்கின்ற பண்டிகை இன்றைக்கு கேரள தேசத்தில் கொண்டாடப்படுகின்றது. நம்முடைய பண்டிகை அது எப்படி அங்கே சென்றது என்று நமக்கு தெரியவில்லை. அந்த பண்டிகை நம்முடைய பண்டிகை தான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால் 2 செய்திகளை சொல்லலாம். ஒன்று, சங்க இலக்கியத்தில் 10 பாட்டு என்று நாம் சொல்லுகிறோம். அந்த 10 பாட்டிலே ஒன்று மதுரை காஞ்சி. மாங்குடி மருதனார் இயற்றிய அந்த மதுரை காஞ்சி அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாள் திருவோண நன்னாள் என்று வரலாறு சொல்லுகிறது. அடுத்ததாக திருஞான சம்பந்த பெருமான் மயிலாப்பூருக்கு வந்தபோது கபாலீஸ்வரர் கோயிலிலே பூம்பாவை என்கின்ற பெண் இறந்து போக அவருடைய சாம்பலை வைத்திருக்க, அந்த சாம்பலை பெண்ணாக மாற்றுவதற்காக அவர் பாடிய அந்த தேவார பதிகங்கள் அந்த எலும்பை சாம்பலை பெண்ணாக மாற்றிற்று. மட்டிட்ட புன்னை என்று தொடங்குகின்ற அந்த தேவாரத்தால் அந்த பெண் உயிர் பெற்றெழுந்தாள். அப்படி அந்த உயிர் பெற்றெழுமாறு அவர் பாடிய போது அவர் சொல்லுகிற அந்த பாடலிலே திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவாய், தைப்பூசம் காணாமல் போனாயே பூம்பாவாய் என்று சொல்கிறார். இவையெல்லாம் நாம் கொண்டாடிய பண்டிகைகள், இவற்றெல்லாம் பார்க்காமல் போய்விட்டாயே என்று திருஞான சம்பந்தர் பாடுவதாக அமைந்திருக்கிறது. சரி, இந்த திருவோணம் என்பது எதற்காக கொண்டாடப்படுகிறது? மாபலி சக்கரவர்த்தி என்ற ஒரு மன்னன் இருந்தான், அசுரகுலத்து மன்னன். இவனுக்கு இந்திர பதவியை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அவருடைய குலகுருவாகிய சுக்கராச்சாரியார் உதவி செய்தார், யாகங்கள் செய்தான். அதன் காரணமாக இந்திரனுடைய பாண்டு கம்பளம் அடங்கிற்று. அவனுடைய நாற்காலி ஆட்டங்காண தொடங்கியது. எல்லோரும் ஓடி சென்று திருமாலிடத்தில் கேட்டார்கள், அவன் யாகத்தை முடித்தால் இந்திரனாகி விடுவானே, என்ன செய்வது? துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் செய்கின்ற எம்பெருமான் தீயவர்களை காத்து தீயவர்களை அழித்து நல்லவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக உடனடியாக பூமிக்கு வருகிறார். எப்படி வந்தார் என்றால் 10 அவதாரங்களில் மனித அவதாரமாக வருகின்ற அவதாரம்தான் வாமன அவதாரம். அதற்கு முன்பாக மீனாக, ஆமையாக, பன்றியாக அவதாரம் எடுத்தவர் முதலில் குள்ள வடிவத்திலே வருகிறார், வாமனனாக வருகிறார். வந்தவர் என்ன செய்கிறார்? யாகம் முடித்திருந்த மாபலியை பார்த்து அவன் வருகிறவர்களுக்காக வாரி கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்போது இவரும் புடைப்பிடித்து சிறுதோட கமண்டலம் பிடித்து போகிறார். என்ன வேண்டும் என்று மாபலி கேட்கிறான். எனக்கு 3 அடி மண் வேண்டும் என்று கேட்க, சரி நான் தருகிறேன் என்று சொல்ல, உன் காலடியால் அளக்கக்கூடாது, என் காலடியால் அளப்பேன் என்று சொன்னவுடன் அருகில் இருந்த சுக்கராச்சாரியார், வேண்டாம், அவன் மாயாவி, தராது என்று தடுத்தாராம். இல்லை, யாகம் முடிந்த பிறகு கொடுக்காமல் போய்விட்டால் பலன் கிடைக்காது என்று சொல்லி தருவதற்காக அவன் என்ன செய்தான்? அந்த கமண்டலத்தில் இருக்க தண்ணீரை அவருடைய கையிலே தாரை வார்க்க தொடங்கினான். உடனே சுக்கராச்சாரியார் வண்டுருவம் அடித்து அதனுடைய உள்ளே சென்று அதை அடைத்து கொண்டாராம், தண்ணீர் விழாமல். உடனே தன்னுடைய இடுப்பிலிருந்து ஒரு தர்ப்பை எடுத்து வாமன வடிவில் வந்த திருமால் அந்த தொலை வழியை சொருக அவருக்கு ஒரு கண் போயிற்றப்பட்டு என்பார்கள். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் என்று கெடும் நம்ம சொல்லுவோம். பிறகு அந்த தண்ணீர் தாரை வார்க்கப்பட்டவுடன் வாமன அவதாரமாக இருந்த எம்பெருமான் ஓங்கி உலகளந்த பெருமானாக மாறினார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றினி நாடினாள் என்று ஆண்டாள் பாடுகிறாள். அப்படி உலகளந்த எம்பெருமான் முதலில் பூமியை அளந்தார், பிரபஞ்சத்தை அளந்தார்,
மூன்றாவது அடியை எங்கே வைக்க என்று கேட்க, மூன்றாவது அடியை என் தலைமீது வையுங்கள் என்று அந்த மன்னன் வாக்கு தவறாமல் சொன்னானாம். அப்படி அவன் தலைமீது வைத்தவுடன் ஒரே ஒரு வேண்டுகோள், ஆண்டுக்கு ஒரு முறை நான் என் மக்களை காண இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று மாபலி சக்கரவர்த்தி கேட்டுக்கொண்டானாம். எம்பெருமானும் அவ்வாறே அருளினாராம். பிறகு அவன் பூமிக்கடியில் சென்று விட்டான். அப்படி அவனை பூமியிலே அழுத்தி அவன் யாகத்தை தடுத்து அவன் இந்திர ஆகவிடாமல் தடுத்தவர் எம்பெருமான். அந்த மன்னன் ஆண்டுதோறும் பூமிக்கு வருகிற போது அவனை வரவேற்பதற்காக மக்கள் காத்திருப்பார்களாம். எப்படி? பூக்கோளம் போட்டு காத்திருப்பார்களாம். மாக்கோளம் போடுவது ஒரு வகை, பூக்கோளம் போடுவது கேரள நாட்டினுடைய முறை. இந்த திருவோண நன்னாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மாபலிக்காக காத்திருக்குமாம். அந்த திருவோணம்தான் இன்றைக்கு. இந்த திருவோணம் நம்முடைய திருநாள், நம்முடைய சமயக்குறவர்கள் சொல்லிய பாராட்டிய திருநாள், சங்க இலக்கியம் அரங்கேறிய திருநாள். இன்றைக்கு கேரளாவிலே கொண்டாடப்படுகின்ற திருவோணம் அங்கும் கொண்டாடப்படலாம், எங்கும் கொண்டாடப்படலாம். மாபலியின் கதையோடு இந்த வரலாறுகள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை பேருக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் வாயிலாக திருவோண நன்னாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம்.